ஆசை அப்படிங்கிறத விட கொஞ்சம் பேராசைன்னே நம்ம வச்சுக்கலாம். அது அந்த அந்த கிரீட் அதை நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து ஆண்டர் நமக்கு அது வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆண்டர் நமக்கு கொடுத்துருக்குதான அந்த அசைன்மெண்ட் அப்படியே அழிச்சு போட்டுரும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேதத்தை தான் பார்க்கலாம். கேஆசி எல்லாருக்குமே தெரியும். கேஆஸ் வந்து யார் அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்கார். கேஆசிக்கு வந்து ரொம்ப நாளா தீர்க்கதரிசியோட பிரயாணம் பண்றாரு. அவருடைய அசைன்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். தீர்க்கதரிசியால என்னென்ன பண்ண முடியும், ஆண்டவருடைய மகிமையெல்லாம் என்ன, அவர் தத்ரூபமா ஆண்டவருடைய மகிமையெல்லாம் பார்த்திருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆசை. நம்ம நாகமான் வாரார். நாகமான் வந்து குணமாகிட்டு நிறைய பொண்ணு அது இது நிறைய கொடுக்குறாரு. நம்ம அந்த ராஜாக்கள் நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். 2 ராஜாக்கள் 5:20 இருக்கு. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கேஆசி வந்து பாக்குறாரு. நாகமான்ட்ட பார்த்தானா எலிசா ஆக்சுவலி நாகமான பார்க்க கூட இல்லை. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன இது சொல்லியிருந்தாருங்கன்னே தெரியல. ஆனாலும் இந்த இடத்துல வந்து அவர் வந்து நிறைய அவருக்கு குணமானதுக்கு அப்புறம் நாகமான் வந்து நிறைய ஆஃபரிங்லாம் கொடுக்குறாரு. பயங்கர ஆஃபரிங்லாம் கொடுத்தோன்னே எலிசா வந்து சொல்றாரு, ஏப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ தூக்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னா. இவரும் கெஞ்சி பாக்குறாரு, இல்ல வேண்டான்னு இவரு போயிட்டார். நாகமான் போட்டோன்னே இந்த கேயாசி அந்த டக்குன்னு அவ்வளோ நாள் நல்லா இருந்த ஒரு மனுஷன் டக்குன்னு பாருங்களேன் அவருடைய அசைன்மெண்ட் அந்த இடத்துல மாறி அந்த கவனம் வந்து எதுல போயிருச்சு அப்படின்னா அந்த அவர் கொண்டு அந்த காணிக்கைகள் மேல அந்த கவனம் போனோன்னே இவ்வளவு காணிக்கை இந்த ஒரு மனுஷன் வந்து வாங்காம விட்டுட்டாரேப்பா, நான் எப்படியாச்சும் அதுல கொஞ்சமாச்சும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உண்மையாலுமே அந்த நேரம் வந்து எலிசா வந்து பணத்துக்கோ இல்ல கேஆசி ரொம்ப அவங்க எல்லாம் வந்து நாகமான் வச்சிருந்த பெரிய அளவுல வந்து அந்த எலிசா அந்த இடத்துல வாழ்ந்திருப்பாருன்னா இல்ல, அவருக்கு ஏதோ ஸ்பெசிபிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க கூடாது அப்படின்னு வேணா சொல்லிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து வேற நாட்டுல இருந்து வந்தாரு. ஒருவேளை அந்த பணங்கள் வேண்டாம்னு ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், ஏதோ நினைச்சாரா தெரியல. ஏன்னா அவங்க வந்து அந்த சைட்ல இருந்து விக்கிறாங்கல இருந்து வந்ததுதான். ஒருவேளை ஆண்டவர் என்னது எதுக்காக அதை வாங்க வேண்டாம்னு சொன்னான்னு தெரியல. ஆனா அந்த கேஆசி வந்து மீறிட்டு போய் அங்க போய் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நின்று வாங்கிட்டு வந்த உடனே அந்த கவனம் இது பண்ண உடனே ஆண்டவர் தான் வெளிப்படுத்தி கொடுத்து தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி வாசல்ல வந்து நின்ன உடனே தீர்க்கதரிசி ஆனார். அவர் கேட்டோடனே இவர் சொல்றாரு, இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல, நீ இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஒரு குஷ்டரோகம் வந்து. அதுக்கடுத்து அவர் வந்து அப்படியே அவங்க வந்து குஷ்டரோகம் பிடிச்சு அவங்க சந்ததி யாரும் வந்து அப்படியே போயிட்டாங்க. ஆண்டவர் வந்து கேஆசிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. அதாவது கேஎஸ்சிக்கு வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் என்னன்னா அந்த ஊழியக்காரங்க பக்கத்துல சர்வ் பண்றதுதான் அவருடைய அசைன்மெண்ட்.